பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எருதை அடக்குவது. அதுல ஒருத்தர் இறந்து விட்டார். அவருக்காக இறைவனிடத்திலே அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எங்களுடைய குழுக்கள் சார்பாக ஒரு பிரார்த்தனையை வைத்துக் கொள்கிறோம். நம்முடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு எருது பிடிக்கிறது அப்படிங்கிறது. இந்த பாரம்பரியமான விளையாட்டு விளையாடுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஏறு தழுவல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நமக்காக செய்திருக்கிறாங்க. டூப்பு போடாம, அது ரொம்ப முக்கியமானதுங்க. டூப்பு போடாம எருது பிடிக்கிறதுக்காக ஒரிஜினல் எருதுவை பிடிக்கின்றவன் அவன் பிடிச்சி இறந்ததுக்கு அப்புறம் ரோட்ல அவனுடைய பாடியை வச்சுக்கிட்டு அவன் பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க. அரசாங்க உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். அந்த மனிதன் இறந்தவுடனேயே அவனுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவிகள் செய்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டு தமிழ அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன இருக்கு? தமிழர்களுடைய மிக முக்கியமான விளையாட்டு இந்த ஏறு தழுவுதல், எருது பிடிக்கிறது. எருது பிடிக்கின்றோம் அப்படின்னா அவன் இறந்து விட்டால், அவன் இன்சூரன்ஸே பண்ணிருக்கலாங்க, இறந்து விட்டால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு என்ன செய்கிறது? சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் லட்சக்கணக்கில் கொடுக்குறீங்க. சாராயம் குடிச்சவனுக்கு, வீர விளையாட்டு விளையாண்டவனுக்கு வீர விளையாட்டு விளையாண்டதற்கான அடையாளத்தை அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாங்க. ஒரு எருதுகிட்ட நின்று போராடி நேருக்கு நேர் நின்று ஜெயிச்சிருக்கிறான், தோத்திருக்கிறான். அப்ப வீர மரணம் அடைந்திருக்கிறான். அந்த வீர மரணத்திற்கு அவனுக்கு அரசாங்கம் மரியாதை செய்ய வேண்டும் அல்லவா? விருது பிடிக்கின்றவர்களுக்கும் விருதுகள் வழங்கி இந்த அரசாங்கம் அவர்களையும் கௌரவித்து அவர்களையும் மனிதராக மதித்து அவர்களையும் நல்ல விதமாக நடத்த வேண்டும். சும்மா சொப்பும் சில்வர் பாக்ஸு, சில்வர் குண்டா, சில்வர் அண்டா, சைக்கிள், விருது பிடிச்சாக்க இதெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் இதைவிட அவர்கள் உயிரை பணயம் வைத்து விளையாடுகிறார்கள் என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொடுத்தாலும் தேவையானவைகளை கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். முதலில் இந்த ஒரு 2 நாள் முன்னாடி எருதுபிடி வீரர் ஒருவர் இறந்து விட்டார். நம்முடைய எருது பிடிக்கிறவனுக்கு தான் விருது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான ஒரு செய்தி. எருது பிடிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு தான் இன்னைக்கு நம்ம விருது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கும் விருது கொடுக்க வேண்டாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. நம்முடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு எருது பிடிக்கிறது அப்படிங்கிறது. இந்த பாரம்பரியமான விளையாட்டு விளையாடுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஏறு தழுவல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நமக்காக செய்திருக்கிறாங்க. டூப்பு போடாம, அது ரொம்ப முக்கியமானதுங்க. டூப்பு போடாம எருது பிடிக்கிறதுக்காக ஒரிஜினல் எருதுவை பிடிக்கின்றவன் அவன் பிடிச்சி இறந்ததுக்கு அப்புறம் ரோட்ல அவனுடைய பாடியை வச்சுக்கிட்டு அவன் பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க. அரசாங்க உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். அந்த மனிதன் இறந்தவுடனேயே அவனுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவிகள் செய்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டு தமிழ அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன இருக்கு? தமிழர்களுடைய மிக முக்கியமான விளையாட்டு இந்த ஏறு தழுவுதல், எருது பிடிக்கிறது. போலீஸ்காரங்களை வச்சு அடிக்கிறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் யாராவது எருது பிடிக்கிறதுக்கு வருவானா? எருது பிடிக்கின்றோம் அப்படின்னா அவன் இறந்து விட்டால், அவன் இன்சூரன்ஸே பண்ணிருக்கலாங்க, இறந்து விட்டால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு என்ன செய்கிறது? சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் லட்சக்கணக்கில் கொடுக்குறீங்க. சாராயம் குடிச்சவனுக்கு, வீர விளையாட்டு விளையாண்டவனுக்கு வீர விளையாட்டு விளையாண்டதற்கான அடையாளத்தை அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாங்க. ஒரு எருதுகிட்ட நின்று போராடி நேருக்கு நேர் நின்று ஜெயிச்சிருக்கிறான், தோத்திருக்கிறான். அப்ப வீர மரணம் அடைந்திருக்கிறான். அந்த வீர மரணத்திற்கு அவனுக்கு அரசாங்கம் மரியாதை செய்ய வேண்டும் அல்லவா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இறந்த உடலை பெற்று அரசாங்க மரியாதையோடு அவனை அடக்கம் செய்திருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு அரசாங்க வேலை என்பதை ஊர்ஜிதம் செய்திருக்க வேண்டும். அவருடைய தந்தையோ மனைவியோ அம்மாவோ யாராவது இருக்கின்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும்
ஏதாவது உதவித்தொகை தருவதாக சொல்லி இருக்க வேண்டும். இதுதானே நியாயமான கருத்து. ஆனா நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? விருது பிடிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரிஜினல் மாடும் கிடையாது, நடிக்கிறவனும் ஒரிஜினல் கிடையாது, அவன் முகம் மட்டும்தான் ஒரிஜினல். சந்தானம் ஒரு படத்துல நடிச்சிருந்தார், அதாவது சிறுத்தை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன்ல அவர் சொன்னார், இந்த திருடன் வேஷம் போடுற போது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒருவரோடு ஒரு 2 நாள் நான் இருந்தேன். அவர் ஏதோ நகையை எடுத்துட்டாருன்னு சொல்லி எங்க வீடு கூட போலீஸ்லாம் வந்தது. ஆனா உண்மையிலே இந்த அவார்டு வந்து எனக்கு கொடுக்கறதை விட எனக்கு இந்த முறைகளை சொல்லி கொடுத்த அவருக்கு தான் இந்த அவார்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. ஒரு நல்ல மனிதர். ஏன் அப்படின்னா ஒரு இயக்குனர் கூட சொல்லியிருந்தார், ஏங்க பெரிய ஆட்களை வச்சு படம் எடுக்கிறது இல்லை டூப்பை வச்சு படம் எடுத்து எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பெரிய பெரிய அவார்டெல்லாம் கொடுக்குறீங்க, நான் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, கலைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். கலைஞர்னா யாரு? ஒப்பனை கலைஞர் தான். நாடகத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்கிற போது இறந்து விழுந்து கீழே விழுந்துடுறாங்க பார்த்தீங்களா, லைவா, அவங்களாம் கலைஞர்கள் தான். அவங்களுக்கு என்ன செய்யறோம்? கரகாட்டம் ஆடுறாங்க, நேச்சுரலா போய் நின்று கரகாட்டம் 1000 பேருக்கு மத்தியில் நின்று ஆடுறாங்க, டூப்பு கிடையாது. அந்த இடத்துல இருந்து கல்லு வந்தாலும் அவங்க சமாளிக்கணும். அப்படிப்பட்ட கலைஞர்களை தான் நாம் ஊக்குவிக்க வேண்டும். கையை தூக்கி குத்துற மாதிரி ஒரு சீனு, குத்து வாங்குறது வேற ஒருத்தவன் இல்லையா? பைக்கில் போற மாதிரி ஒரு சீனு, பைக்கை ஓட்டுறது வேற ஒருத்தவன். எருது பிடிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களை தான் நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நடிக்கிறவர்களுக்கு தான் பரிசுகளும் பணங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்க. ஒரு எருதுபிடி வீரர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய உயிரை பறயம் வைத்து அந்த வீர சாகசம் செய்கிறார். அவருக்கு நாம் செய்கின்ற மரியாதை என்ன? ஏன் அப்படின்னா இவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை நான் பேசல. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அதனால எதுக்காக பேசுறேன் அப்படின்னா, உண்மையாக கலைஞனாக இருக்கக்கூடியவனுக்கு விருதுகள் வழங்க வேண்டும். இந்த மாதிரி எருது பிடிக்கின்றவர்களுக்கு, வீர சாகசம் செய்கின்றவர்களுக்கு அரசாங்கம் நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டுகளில் கவனம் செலுத்துகின்றவர்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அன்பான கோரிக்கை. விருது பிடிக்கின்றவர்களுக்கும் விருதுகள் வழங்கி இந்த அரசாங்கம் அவர்களையும் கௌரவித்து, அவர்களையும் மனிதராக மதித்து, அவர்களையும் நல்ல விதமாக நடத்த வேண்டும். சும்மா சொப்பும் சில்வர் பாக்ஸு, சில்வர் குண்டா, சில்வர் அண்டா, சைக்கிள், விருது பிடிச்சாக்க இதெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் இதைவிட அவர்கள் உயிரை பணயம் வைத்து விளையாடுகிறார்கள் என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொடுத்தாலும் தேவையானவைகளை கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.